என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து இந்த பெண் வந்து அழுது ஒரு வீடியோ போட்டாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ தவறு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு ஆளை பார்த்துட்டா, ஏன்னா எனக்கு பஸ்ஸு காசு இல்ல, ஒரு 50 ரூபா கொடுங்க, 25 ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு அந்த ஆளை ஏமாத்திட்டு அவன் போயிருவான். அதே இடத்துல நம்ம நாளைக்கு போய் நிக்கும் போது ஒருத்தன் வந்து இதே மாதிரி ரூபா கேட்கும் போது அவன் நம்மளை ஏமாத்ததான் போறான்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா அவனுக்கு உண்மையிலேயே தேவை இருக்கும். அதே நிலைமை தான் இன்னைக்கு. சோசியல் மீடியால அனுதாபம் மூலமா ஃபாலோவர்ஸ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியிடும் போது உண்மையிலே ஒரு நிகழ்வு நடந்தால் அதுவும் போலிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம போகும். காவல்துறையும் இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா தொடர்ந்து இவங்களை மாதிரி இன்னும் 10 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால மீண்டும் இந்த மாதிரியான தவறான வீடியோகள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.